குட் மார்னிங் ஆல். ஸோ உங்களுக்கு தேவன் உங்களுடைய எல்லா காரியத்தையும் சரியாக அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் சூப்பரா நடக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு உண்டாகும். உங்க வீட்டுல சந்தோஷம் நிலைத்து இருக்கும். எதை பத்தியும் யோசிக்க வேணாம், பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. பிஹைண்ட் த சீன் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், காதுக்கு கேட்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறார். அது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள், நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிற நாள் அப்படி டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ்புக்கில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற காரியத்தை அறிந்து கொள்வீங்க. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியே ஆகும். அதனால தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஸோ மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 5:30 லைவ் ப்ரேயர் அட்டன் பண்ணுங்க. எங்கள் ஃபேஸ்புக் பேஜை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதையும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் ப்ரேயர் வருகிற ஒவ்வொருத்தங்களையும் நான் பிளஸ் பண்றேன். எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? டைப் பண்ணுங்க. இட்ஸ் a wonderful and blessed glorious day. Amen. I'm so happy. டைப் பண்ணுங்க. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். Amen. Amen. Bless you all. Oh, great. Subha sister, Rita sister, Deepa, Suresh sister, Salome, Ruben, bless you. Anthony brother, Pradeep brother, bless you. Praise the Lord. Shanti Anand sister, yes, praise the Lord. Julie sister, yes, wonderful day. Amen. Maithili sister, yes, blessed day. எல்லாம் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நல்ல நாள், சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியின் நாள். Amen. நாம என்ன நினைக்கிறோமோ இந்த நாள் இப்படிதான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதற்கு நேராக அப்படி திரும்பியே ஆகும். Amen. திரும்பும். ஸோ bless you சூப்பர். டைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்களா? யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்க? உங்க டைம் லைன்ல இம்மீடியட்டா ஷேர் பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஷேரிங். ஆமா, நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றீங்கனாலே விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு லைஃப் மாறுதுன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஷேர்னு கொடுக்கறதுனால உங்க டைம் லைன்ல யாரோ ஒருத்தங்க எப்போ இந்த வீடியோவை டக்குன்னு பாக்குறாங்க, அவங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை ஒரு பயனை கொண்டு வரும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னா அதுக்கு காரணம் யாரு? நம்ம நம்ம விதைக்கிற விதைகள் மாற்றங்களை கொண்டு வரும். ஓகே, ஸோ வாட் யூ ரிசீவ் ஜஸ்ட் ரிலீஸ். ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. உங்க ஸ்டேட்டஸ்ல போடலாம், உங்களுடைய ஃபேஸ்புக் டைம் லைன்ல ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இருந்தீங்கன்னா போட்டு விடுங்க. நம்ம தெரியாத குரூப்ல போட்டுறாதீங்க. உங்களுக்கு எங்க அனுப்பணுமோ, யாருக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு விரும்புங்களோ பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல யாரெல்லாம் குரூப்ஸ்ல இருக்கீங்க, இப்போ நீங்க ஃபேஸ்புக்ல ஷேர் அந்த ஆரோ இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படி கிளிக் பண்ணி குரூப்ஸ்னு ஒன்று இருக்கும். வாட்ஸ்அப்லாம் இருக்குல்ல, குரூப்னு இருக்கும், ஃபேஸ்புக் குரூப், அதுல ஷேர் பண்ணுங்க. அது நிறைய அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஷேர் இட் அண்ட் ஜஸ்ட் தேங்க் காட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஜாயின் பண்ண எல்லாரும் ஜஸ்ட் தேங்க் காட் ஃபார் தட். லெட் மீ சி. தேங்க்யூ. இந்த டேயை பிளஸ் பண்ணுங்க. ஐ பிளஸ் திஸ் டே, ஐ பிளஸ் திஸ் டே. டைப் பண்ணுங்க, ஐ பிளஸ் திஸ் டே. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நாம் சொல்லுகிற வார்த்தை, நாம் செய்கிற காரியங்கள்ல உண்டாகிறது. Glory, glory of God. Thank you, Father. What a wonderful presence of Jesus. Just praise, just praise. Yes, 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 Lord. Glorious Father. Oh my goodness. Thank you, Jesus. நல்ல தேவன், நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். ஓ, glory of God, glory of God. Thank you, Jesus. எவ்வளவு நல்ல தேவன்ல நம் தேவன். Amen, 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 amen. Just pray in tongues, just pray in tongues. அப்படியே ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல உங்களை அப்படியே விட்டு கொடுங்க. Yes, yes, the glory of God. Let the glory manifest. அந்த மகிமை அப்படியே வெளிப்படுவதாக. மகிமை வெளிப்படட்டும்பா. Let the glory of God manifest upon you. உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள், உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் அப்பாவினுடைய கரம், தேவனுடைய பிரசனம் உங்க மேல அப்படியே தங்குவதாக. உங்க வீட்டிற்குள் தேவ சமாதானம், உங்க குடும்பத்துக்குள் தேவ சமாதானம், தேவனுடைய பரிபூரணம்
அந்த வீட்டுல இவங்களுக்கு இருக்கிற இடங்களில் அது அப்படியே வெளிப்படுவதாக. Let it manifest right now in Jesus mighty name. எல்லா பலகீனங்களும் மாறட்டும். எல்லா பலகீனம் உடம்புல இருந்து எல்லாம் வெளியேறட்டும்பா. இந்த சரீரம் உம்முடைய ஆலயம், இந்த சரீரத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். எந்த வலி இருந்தாலும் அங்க கை வச்சுக்கோங்க. பிலீவ் பண்றீங்களா? வயிற்றுல பிரச்சனைனா அப்படி கையை வைங்க. உடம்பு மேல கையை வச்சு எல்லாரும் உங்க உடம்பு மேல இப்படி கை வச்சுக்கோங்க. சொல்லுங்க, நான் சுகமாய் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் சுகமாக இருக்கிறேன். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. கழுத்து வலி இருந்தா கழுத்துல கை வைங்க. தலைவலி இருந்தா தலையில கை வச்சு சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் சுகமா இருக்கிறேன். சுகமாக்குங்க ஆண்டவரே அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாம நிறைய பேர் சுகமாக்குங்க ஆண்டவரே சுகமாக்குங்க. அவர் சுகமாக்கிட்டார். இப்ப நம்ம பிலீவ் பண்ணணும். நம்ம நம்புங்க. சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன், என் கை கால் நல்லா இருக்கு, என் உடம்புல எனர்ஜி இருக்கு, என் உடம்புல சக்தி இருக்கு, என் உடம்புல பலன் இருக்கிறது. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் இன் மீ. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். எஸ் நிர்மலா சிஸ்டர் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். சரோஜா சிஸ்டர் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். சுஜா சிஸ்டர் எஸ் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். கிருஷ்ணவேணி சிஸ்டர் நான் சொல்றேன், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க குடும்பத்துல இருக்கிறார். ரெபேக்கா சிஸ்டர், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நிலானி சொல்லுங்கம்மா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அதனால நான் ஜெயிக்கிறேன், ஜெயம் என்னுடையது, வெற்றி என்னுடையது. ஆமென். ராஜ்குமார் பிரதர், வெற்றி என்னுடையது. சொல்லுங்க, ஐ ஆம் a victorious person. எஸ், பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கும், சுகம் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கும், ஆசீர்வாதங்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும். எஸ், ஜெயராணி சிஸ்டர் சொல்லுங்க, கனகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க, என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கு. ஆல் த குட்னஸ் சரவுண்ட்ஸ் மீ. ஹிஸ் குட்னஸ் சரவுண்ட்ஸ் மீ. என்னை அவருடைய நன்மைகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஜார்ஜ் பிரதர் சொல்லுங்க, குட்னஸ் சரவுண்ட்ஸ் மீ. சபினா சிஸ்டர் சொல்லுங்க, நன்மைக்கு நேராக நடக்கிறது, நன்மை என்னை நிரப்புகிறது, நன்மைக்கு நேராக நடக்குது, நன்மைக்கு நேராக நடக்குது. ஜோஸ்பின் சொல்லுங்க, நன்மைக்கு நேராக காரியங்கள் நடக்கிறது என் லைஃப்ல. நன்மைக்கு. தீபா சுரேஷ் சிஸ்டர் நான் சொல்றேன், நன்மைக்கு நேராக காரியங்கள் திரும்புகிறது. ஃபார் குட்னஸ், எஸ் குட்னஸ். மேரி மெட்டில்டா சிஸ்டர், நன்மைக்கு நேராக திரும்புகிறது. எஸ் யோவான் பிரதர், நன்மைக்கு நேரா திரும்புது. எஸ் ஸ்ரீதேவி மேரி, நன்மைக்கு நேரா திரும்புது. சொல்லுங்களேன், சொல்லுங்க. எஸ் பிந்து சிஸ்டர் சொல்றேன், நன்மைக்கு நேரா காரியங்கள் நடக்கிறது, நன்மைக்கு நேரா காரியங்கள் நடக்குது. எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது, எந்த ஒரு காரியமும் உங்க என்ன பண்ணது, உங்க படகை கவிழ்க்க முடியாது. எஸ் ராபின் பிரதர் நான் சொல்றேன், எதுவும் தொட முடியாது. யூ ஆர் ஸ்டேபிள். சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்டேபிள் இன் கிரைஸ்ட். நான் நிலைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் நிலைத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா சில நேரம் இந்த சூழ்நிலையெல்லாம் அப்படியே கொஞ்சம், இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையில பயங்கர மழைங்க. யார் ஊர்ல எல்லாம் மழை பாருங்க, ப்ரேயர் டைம் மழை ஞாபகம் வருது. பயங்கர இடி, டமால் டமால் டமால்னு பயங்கர இடி. நம்ம வீட்லயே அந்த சத்தம், ஏன்னா சம்மர்ல அவ்வளவு சூட்ல இருந்துட்டு திடீர்னு இடி இடிக்கிற மழை பெய்யுது பாருங்க, டமால் டமால்னு. அந்த மாதிரி சில வாழ்க்கையில சில நேரம் இடி இடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நான் ஸ்டேபிளா இருக்கிறேன், நான் நிலைத்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவர் படகுல இருக்கிறேன். இந்த படகு மூழ்கத்தக்கற வெள்ளம் இருந்தாலும் மூழ்காது, மூழ்கத்தக்கற வெள்ளம் வந்தாலும் அசைவு வந்தாலும் ஒரு மாதிரி பதட்டமா இருந்தா கூட எனக்குள்ளே இருக்கிறவர் கிறிஸ்து. சாந்தியான சிஸ்டர் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு, என் குடும்பத்துல இருக்கிறார், அவர் என்ன விடவே மாட்டார். எஸ் 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 விடவே மாட்டார். ஆமா, குளச்சல்ல எல்லாம் மழை தானே, நாகர்கோயில்ல மழையா? குவைத்துல மழை இல்லை, எங்கெல்லாம் மழை பெய்யுது. ஆமா, இது ப்ராஃபட்டிங். நான் சொல்றேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க ஸ்டேபிளா இருப்பீங்க. பெஞ்சாலும் ஸ்டேபிளா இருப்பீங்க, பெய்யலனாலும் ஸ்டேபிளா இருப்போம். வெயிலே அடிக்குது, சுட்டடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஸ்டேபிளா இருப்பீங்க. அந்த மாதிரி தேவன் நம்ம கூட இருக்கும்போது சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணாது, மேற்கொள்ள முடியாது. நம்ம நினைப்போம், இப்படிலாம் நடந்துச்சே பிரதர், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றேன், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் பாதுகாப்பா இருக்கிறீங்க, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. யூ ஆர் a blessed person to many many many.
Amen. I release that blessing over your family, உங்க குடும்பத்தின் மீது, உங்க எல்லை மீது இருக்கிற இடங்கள்ல. அருமைநாயகம் பிரதர், I bless you, bless you. மைத்திலி சிஸ்டர், I bless your family. ரீட்டா சிஸ்டர், bless you. ஜெயதேவ், bless you. சுஜா சிஸ்டர், bless you. பிந்து சிஸ்டர், I bless you. கவிதா சிஸ்டர், I bless your family. எல்லா ராணி மோகன் சிஸ்டர், எல்லாரும் மேலும் உங்க மேல அந்த blessing அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். அதை பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற, என் பேரை சொல்லலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கும் தான் சொல்றேன். உங்கள் மேல, உங்கள் குடும்பத்தின் மேலே இந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது. யூடியூப்ல இப்ப பார்த்துட்டு இருக்கலாம் ரெக்கார்டிங். நான் சொல்றேன், உங்கள் குடும்பத்தின் மீது எல்லையில் எங்கும், நீங்க போகையிலும், நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த இடம் சமாதானத்தா நிரம்பி இருக்கும். நீங்க தொடுகிற காரியம் வெற்றியாக முடியும். சோனியா சிஸ்டர், நீங்க செய்கிற காரியங்கள்ல ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். பிரியா சிஸ்டர் வெளிப்படும். சாய்சுதா சிஸ்டர் அது வெளிப்படும். கார்த்திக் பிரதர் வெளிப்படும். எஸ், ஜெய்சீலி சிஸ்டர் அது வெளிப்பட்டே தீரும். சத்யா சிஸ்டர் வெளிப்பட்டே தீரும். உங்க குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடுக்கவே முடியாது பாருங்க. You cannot stop the blessing of God. Amen. I release the blessing. இந்த நாள்ல நான் சொல்றேன், இந்த ஜூன் மாதம் இந்த 7ஆம் தேதி இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே காலையில உங்கள் மேல அப்படியே பலிப்பதாக, பலிக்கட்டும், பலிக்கட்டும். எங்க இருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் நான் சொல்றேன், தேவ ஆவியானவர் உங்களை ஓடு கூட இருக்கிறார், அப்பா கூட இருக்கிறாருங்க. இந்த சூழ்நிலையை பத்தி யோசிக்காதீங்க. ஒரு சிலர் உங்க ஆபீஸை நினைச்சு, அந்த வேலையெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, அவர் கூட இருக்கிறார். அதை மட்டும் நினைச்சிட்டு போங்க, வேலைக்கு போங்க. அவர் என் கூட இருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், அவர் ஞானமாக இருக்கிறார், அவர் ஆலோசனை கர்த்தர். இது மட்டும் போதும். உங்களுக்கு ஏற்ற ஆலோசனையை தருவார். என்ன முடிவு எடுக்கணும், எந்த மாதிரி ஆபீஸ்ல செய்யணும். சில நினைக்கலாம், என்னால இது செய்ய முடியலையே, எனக்கு இது பாரமா இருக்கே, எனக்கு இது கஷ்டமா இருக்கே, எனக்கு ஐ கான்ட் டூ இட், ஐ கான்ட் பெர்ஃபார்ம் மோர் அப்படின்னு நினைக்கலாம். டோன்ட் வரி, நீங்க அமைதியா இருங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்ண வைப்பார். ஆமென். உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். செய்கிற பலன் உண்டாகும், தைரியம் உண்டாகும். எந்த இடத்துல உங்களை நீங்க அப்படியே ரொம்ப தாழ்வா, அப்படியே ரொம்ப இதெல்லாம் என்னால முடியுமான்னு நினைச்சீங்களோ, அதே இடத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை அமர பண்ணுவார். எழுதி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல என்னால முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு உங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு அந்த பலம் இல்லை, அந்த ஞானம் இல்லை, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கலாம். கிரைஸ்ட் இஸ் யுவர் கெப்பாசிட்டி, கிரைஸ்ட் இஸ் யுவர் விஸ்டம், கிரைஸ்ட் இஸ் யுவர் மோர் தேன் எனஃப். போதும் என்கிற அளவுக்கு அவர் இருக்கிறார் உங்க கூட. அவர் உங்களை அந்த இடத்துல உட்கார பண்ணுவார், அந்த இடத்துல செயல்பட பண்ணுவார். உங்க பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்துல அமர பண்ணுகிற தேவன், அமர பண்ணுகிற தேவன். வழிகள் திறக்கப்படும். ஆமென். Thank you, Father. I bless everyone. இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில் பெருகட்டும்பா. மனதில் இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கட்டும். எந்த சோர்வு இருந்தாலும் வெளியேறட்டும். நான் சொல்றேன், ஒருவேளை சோர்வோட மனசெல்லாம் கஷ்டமா இருந்து பிரதர், நைட்டெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்து இப்படி அப்படி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அவ்வளோதாங்க, தூக்கி போட்டுருங்க. நம்ம இப்போ காலையில் எழும்புறீங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டஸ்ட்டாக இருக்குது, இல்லை நைட்டு நீங்கள் சாப்பிட்டா அதெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? காலையில் என்ன பண்ணுவீங்க? க்ளீன் பண்ணுவீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து குப்பை தொட்டியில் போடுவீங்க. கரெக்டாக யாரெல்லாம் போடுவீங்க? காலையில் வேஸ்ட் எல்லாம் எடுத்து குப்பைக்காரன் வருவான் தானே காலையில், வந்து எடுப்பாங்களே, ஒரு இடத்துல ஒரு டைமிங் வருவாங்க. என்ன பண்ணுவோம்? கழிவு என்ன பண்ணுவோம்? வீட்டிலே ஐயோ அப்படி இருக்கே, குப்பை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருப்போமா? இல்ல, எடுத்து குப்பை தொட்டியில போட்டுரும். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, என் மைண்ட்ல இருக்கிற கவலை, என் மனசுல இருக்க கவலை, இதை நினைச்சு கவலை, அதை நினைச்சு கவலை, என் பிள்ளைய நினைச்சு கவலை, புருஷனை நினைச்சு கவலை, எல்லாத்தையும் எப்படி எடுங்க, தூக்கி த்ரோ பண்ணுங்க. அவ்வளவுதான். போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சு. த்ரோ இட் ஆஃப். சொல்லுங்க, த்ரோ. த்ரோ டைப் பண்ணுங்க, த்ரோ. வைங்க, இல்ல த்ரோ இட் அவுட். அதான் குப்பை. கவலைங்கிறது குப்பை. ஓகேயா? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமா, நான் சொல்றேன், எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், ஆல் இஸ் வெல். சொல்லுங்க, டைப் பண்ணுங்க பார்க்கலாம், ஆல் இஸ் வெல். யாரெல்லாம் த்ரோ, த்ரோ பண்ணுங்க. உங்க என்ன நடக்குமோ அந்த பயம் இதெல்லாத்தையும் அப்படியே எடுங்க, த்ரோ இட் ஆஃப். அவ்வளவுதான். போட்டாச்சா? போட்டாச்சா? போட்டாச்சுங்க. தூக்கி போடுங்க. ஆமா, இதை பத்தி யோசிக்க போறது இல்லை. பிரதர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு. த்ரோ இட் ஆஃப். தூக்கி போடுங்க. உன் பிள்ளைய பத்தியா தூக்கி போட, பிசினஸை பத்தியா, பணத்தை பத்தியா, ஐயோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இது கட்டணும், ஒன்றும் வேணாம். அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, உருட்டி, எப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆண்டவரே நான் வெளியே போட்டுறேன், இந்த கவலை, குப்பை, பயம் எல்லாம் த்ரோ இட். அவ்வளோதான். முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? தூக்கி போட்டீங்களா? தட்ஸ் எனஃப். ஆல் இஸ் வெல். சொல்லுங்க,
ஆல் இஸ் வெல். சொல்லுங்க, தட்டி நம்ம தராங்க, தட்டி சொல்லணும். ஆல் இஸ் வெல். எல்லாம் சுகமா இருக்கு, எல்லாம் சுகமா இருக்கு. எலிசா கேட்கிறான் அந்த பெண்கிட்ட, உனக்கு என்ன வேணும், உனக்கு ஏதாவது தயவு வேணுமா அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி கேட்கும் போது இந்த பெண் சொல்றா, ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லா இருக்கு. அதான் மனப்பான்மை. ஏன்னா அவளுக்கு குழந்தையே இல்லை. அப்போ இந்த டிசேபிள் சொல்றான், அவ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றா, ஆனா அவனுக்கு குழந்தை இல்லைன்னொன்னே அவ சொல்றாரு, குழந்தை நீ பெற்றெடுப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம நிறைய நேரம் நான் சொல்றேன், எல்லாம் நல்லா இருக்கு, கிறிஸ்துவுக்குள் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. உங்க குறைவுகள் அது இதெல்லாம் இருக்குல்ல, தானா நடக்கும். தானா எல்லாம் வெளிப்படும், தானா வெளிப்படும், உங்க லைஃப்ல தானா வெளிப்படும். அல்லாஹம்மா ரகுதனமா ஒரு யாந்தனே. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்றாக இருக்கிறது. சொல்லுங்க, நன்றாக. என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, என் குடும்பம் நல்லா இருக்குது, என் வீடு நல்லா இருக்குது, என் சூழ்நிலை நல்லா இருக்கிறது. சொல்லுங்களேன், அது மாறுதா இல்லையான்னு பாருங்க. முடியாததையும் முடிய செய்கிற தேவன், அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்கள் வாயின் வார்த்தையில இருக்கிறார். ப்ராவர்ப்ஸ் 12வது நீதிமொழிகள் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஒருத்தன் என்ன, தன் வாயின் பலனா, you will eat the fruit of good through the mouth. உன்னுடைய வாயின் பலனால், நம்ம பேசுறதுனால நன்மையினால் திருப்தி அடைவோமா. இப்ப நான் சொல்றேன், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்கிறது இருக்கிறது. சொல்லுங்க, all is well, everyone are fine in my family. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. டிக்ளேர் பண்ணுங்க, என் சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிறது, என் நிலைமை நன்றாக இருக்கிறது. Amen. Oh, what a presence I feel. Release that presence, anointing. அப்படியே விட்டு கொடுங்க பார்க்கலாம். பார்த்து கொண்டே இருக்கும் போதே ஒரு சிலர் மேல தேவ ஆவியின் அபிஷேகம், the anointing, a fresh anointing is pouring right now. அப்படியே விட்டு கொடுங்க. நீ படுத்துட்டு கூட இருக்கலாம், நீங்க அப்படியே உட்கார்ந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கலாம். ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். He is filling you, he is filling you, his presence. Oh glory, oh glory of God. Fill them Lord, fill them Lord. அப்படியே அவங்களை நிரப்புங்க ஒரு சமாதானத்தினால, அப்படியே அவங்க சந்தோஷத்தினால. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மறக்க பண்ணுகிற சந்தோஷம். Joy, fill them with joy. Fill them with joy, fill them with joy. Yes, nothing can touch you. எது உங்களை தொட முடியாது, எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காமா காரா தாரா மாதி தேரே கேதலே மோஷான் தரகதுரமே. Joy, fill Lord, fill Lord. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் எல்லாம் அப்படி யோசிக்கும், என்னடா நம்ம இப்படி எல்லாம் பயமுறுத்தி வச்சவே, இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும், உன் வாழ்க்கைய போச்சு, உன் குடும்பமே போச்சுன்னு சொன்னாமே, இங்க இவ சிரிச்சுக்கின்னு இருக்கான், இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே, ஐயோ அப்படின்னு ஓடி போகுது. உங்க பிரச்சனையெல்லாம் உங்களை பார்த்து தலை தெறிக்க ஓடி போகுதுங்க. ஜாய்ஃபுல்லா இருங்க. ஓடுமா, ஓட வைக்கணுமா வேண்டாமா? பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்குற ஆட்கள் நம்ம தான். நிஜமாங்க, பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்குற ஆள் நம்ம ஆள் தான், நம்ம தாங்க. சொல்லுங்க, என் எல்லை பக்கம் வர முடியாது, நீ என் எல்லை பக்கம் வர முடியாது. ஏன்னா என் சந்தோஷம் சூழ்நிலைய வச்சு இல்ல, எனக்குள்ள இருக்கிற எங்க அப்பா பெரியவர்யா. சொல்லுங்கய்யா, மை ஃபாதர் இஸ் a big 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 one. வேற ஏதோ டீச் பண்ணணும்னு வந்தேன், என்னால முடியல. பட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட்ஸ். தீர்க்க தரிசனமா உங்க வாழ்க்கையில சொல்றேன். உங்க வாழ்க்கையில பயமுறுத்துற காரியங்களை நீங்க பயமுறுத்த போறீங்க. ஆமா, பிசாசு, என்னடா இவன் குடும்பத்தையே அழிச்சிடலாம்னு நினைச்சனே, இவன் பிள்ளைங்க வாழ்க்கைய புரட்டிடலாம்னு நினைச்சனே. நினைக்கதான் முடியும், நீ நினைக்க கூட முடியாது. நான் சொல்றேன், அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கு உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைங்கள் மேல, உங்க எல்லை மேல. ஒருத்தனும் உங்களோட இதை எடுக்க முடியாது, விட மாட்டாருங்க, விட்டுற மாட்டார் நம்ம அப்பா. அவமானப்படுத்திடலாம்னு நினைக்கலாம், நம்மளை அவமானப்படுத்தி எப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நினைச்சுக்கலாம் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு. பிசாசு நினைக்கலாம். உங்க வாழ்க்கை ஒன்றும் கிடையாது, அவன் தோத்துட்டு இருக்கிறான். எப்பெல்லாம் நம்மளை இப்படி பண்ணணும்னு நினைக்கிறானோ அவன் தோத்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் வேற. சொல்லுங்க, நான் இருக்கிற இடம் வேற. மை பொசிஷன் இஸ் டிஃபரண்ட். இன்னும் சொல்ல போனா ஐ எம் நாட் அ
ஹியூமன், ஐ ஆம் காட்ஸ் சன். ஆமா, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரன் நான். நான் இருக்கிற இடம் வேற தம்பி. சொல்லுங்க, நான் இருக்கிற இடம் வேற. நான் எங்க இருக்கிறேன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, நான் அவரோட கூட உட்கார்ந்து இருக்கேன். சொல்லுங்க, ஐ am seated with my father, the heavenly father, the powerful father. கடவுள் கூட உட்கார்ந்து இருக்கீங்க. எங்கேயோ உட்கார்ல. பைபிள் சொல்லுது, நம்ம ஆண்டவருக்குள்ள, கடவுளுக்குள்ள இருக்கிறோம்னா, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்னா, நமக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறார்னா, நம்ம எங்க இருக்கிறோமா? அவருக்குள்ள இருக்கிறோமாங்க, தேவனுக்குள்ள இருக்கிறோம். அப்போ பிரச்சனைகள் எல்லாம் எங்க இருக்கு? நம்ம காலுக்கு கீழே இருக்கு. சொல்லுங்க, உங்க பிரச்சனை, என் காலுக்கு கீழே தான் இருக்கு. ஆமா, நான் மிதிச்சு போட்டுருவேன். என் பக்கத்துல இனி வர முடியாது. எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அண்டர் யுவர் ஃபீட். ஆமா, உங்க கடன் பிரச்சனை உங்க காலுக்கு கீழே தான் இருக்கு. எதெல்லாம் உங்களை அப்படியே பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை உங்க காலுக்கு கீழே தான் இருக்கு. ஆமா, சொல்லுங்க, நீ என்ன மேற்கொள்ள முடியாது, நீ என்ன மேற்கொள்ள முடியாது, எந்த பிரச்சனையும் என்ன மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் அவருக்குள்ள இருக்கேன். அவருடைய சந்தோஷம், அவர் இருக்கிற இடத்தில் சந்தோஷம், அவர் இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரின்பம். இப்போ பாருங்க, உங்களை மீறிய ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. யாருக்கெல்லாம் வந்துருச்சு? ஜாயின் டைப் பண்ணுங்க. உண்மையிலே இப்போ என்ன மீறிய பிரதர் அப்படியே டோட்டலா டெலிவர் ஆயிட்டேன். என் மனசுல இருந்த சோர்வு போயிடுச்சு. ஐ எம் சோ ஃப்ரீ, ஐ எம் சோ ஃப்ரீ. எஸ், உன் பிள்ளைங்களை பத்தின கவலை எதுவும் தடுக்க முடியாது. இன்டர்நெட் கூட தடுக்க முடியாது. உங்க மேல ஊற்றப்படுகிற அந்த பிரசனம், அபிஷேகம், உயர்வு உயர்வு உயர்வு. வெளிநாடுல இருந்து ஒரு நீங்க பார்த்துருக்கலாம். நான் சொல்றேன், அதே நாட்டுல எந்த விசாலாம் கஷ்டப்படுறீங்களோ அங்கேயே உங்களை பெர்மனண்டா ரெசிடென்சியா மாத்திடுவாரு. ஏன்னா இந்த வார்த்தை வருது, உங்களுக்கு வேண்டிய காரியம் உண்டாகும். உங்க குடும்பத்தோடு சந்தோஷமா இருப்பீங்க. You will be a blessing to nations, blessing to your family. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. வீசா, ஐ எம் ரிலீசிங் வீசாஸ். இதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதெல்லாம் இப்ப தடைகள் மாறுகிறது. இன் ஜீசஸ் நேம் குடும்பமா you'll be enjoy God's goodness. தேவனுடைய நன்மைகளை நீங்க அனுபவிப்பீங்க பிரதர், அனுபவிப்பீங்க. பிள்ளைகள் அனுபவிப்பார்கள், சந்ததி சந்ததியாய் அனுபவிப்பீர்கள். Release the blessing. பிலீவ் பண்றீங்களா? உங்க இஎம்ஐ எல்லாம் சீக்கிரத்துல வெரி ஷார்ட் பீரியட்ல எல்லா இஎம்ஐ கடன்கள் இதெல்லாம் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, 20 வருஷமா இருக்கட்டும், 40 வருஷமா இருக்கட்டும், பிலீவ் பண்ணுங்களேன். தேவன் என்னை கொடுக்கிறவனாக, என்னை ரிலீஸ் பண்றவனாக வைக்கிறாரு, என் குடும்பத்தை வைக்கிறார். அதனால நான் பிலீவ் பண்றேன். இந்த இஎம்ஐ, இந்த லோன் எல்லாம் அடைச்சு முடிச்சுட்டேன். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? பினிஷ்டுன்னு டைப் பண்ணுங்க. நீ அப்படி விசுவாசித்து மைண்ட்ல, ஏன்னா எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ மாசம் ஆகும் இந்த வீட்டு லோன் அடைக்க, கார் லோன் அடைக்க, அந்த லோன் அப்படிலாம் தோணுதுல, அது வந்து ஓகே ஃபேக்ட். பட் ட்ரூத் என்ன? we are delivered, we are in the canon. இல்லையா? நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். சுதந்திரிச்சே ஆகும். அப்ப பிலீவ் பண்ணுங்க, இந்த கடன் எல்லாம் நான் அடைச்சு முடிச்சுட்டேன். அப்படியே உங்க மனசுல பாருங்க, நீங்க வந்து அந்த லோன் முடிஞ்ச அந்த லெட்டரை பாருங்க. அந்த என்னது, நோ டியூ சர்டிபிகேட்டா, இந்த பேங்க்ல கொடுப்பாங்கல்ல, உங்கள் கடன்கள் அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, அதை எல்லாரும் பாருங்க. அடைச்சாச்சுப்பா, அடைச்சாச்சு, சூப்பர். எல்லாம் பாருங்களேன், பாருங்க பிரதர், பாருங்க சிஸ்டர். எப்படி பிரதர், ஒன்னும் நிறைய இருக்கே, பாருங்களேன். ஜஸ்ட் see, amen, yes lord, நான் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன், அடைச்சாச்சு. எப்படி இருக்கும்? ஃபீல் பண்ணுங்க. கடனே இல்லைங்க, எல்லா லோனும் அடைச்சாச்சு. ஹவுசிங் லோன் அடைச்சாச்சு, உங்க வீடு சொந்தமாயிடுச்சு. எல்லா கார் லோன் அடைச்சாச்சு, எல்லாம் அடைச்சாச்சு. வட்டி கடன் அடைச்சாச்சு, வட்டிக்காரனே காணும், எங்க போனானே தெரில. இவன்ட்ட அவன்ட்ட எல்லாம் ஒருத்தனும் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, யாருக்கு நீ கடன் கொடுக்கணும்? நம்ம யாருக்கும் எல்லாரும் கொடுத்துட்டோமோ, எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டோமோ. யாரெல்லாம் அப்படி அதை நினைக்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கு பிரதர். மாச சம்பளம் மொத்தமா லம்பா வர்றது ஒரு ஹாப்பி பிரதர். யாரெல்லாம் அப்படி வரணும்? அது ஆண்டவருக்கு தான் நான் கொடுக்கணும். நான் சொல்லட்டுமா, நான் ஒரு தடவை முடிவேன். நான் கொடுக்கறதுனா, நான் இஎம்ஐ கொடுக்க கூடாது, லோனு கொடுக்க கூடாது, ஆண்டவருக்கு கொடுக்கணும், டயத்து கொடுக்கணும், ஆண்டவருக்கு. அதுதான் கிவிங்கா இருக்கணும். ஏன்னா பாருங்க, இன்னைக்கு என்ன ஒரு நிலைமை பிசாசு கொண்டு போயிட்டானா, சம்பளம் வரும்போதே
இந்த கடன் கொடுக்கணும், அந்த வட்டி கொடுக்கணும். பிசாசு, திஸ் இஸ் டெவல், டிமானிக். உங்க பணம் ஒரு வருமானம் வாங்கினல பாருங்க, நம்ம மனசை ஆண்டவர் சொல்றாரு உதாரத்துவமா சந்தோஷமா நம்ம கிவிங் எப்படி இருக்கணுமா. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளை மீறி ஒரு சேலரி வருது, மாத சம்பளம் வருதுன்னு உடனே இது பத்துமா பத்தாதா, இந்த மாசம் எப்படி ஓட்டுறது, இதை கொடுக்கணுமே, அந்த லோன் அடைக்கணுமே, இவங்களுக்கு கொடுக்கணுமே, இது பத்தாதே. இதெல்லாம் டிமானிக். நான் சொல்றேன், நீங்கள் இப்ப கேட்டுட்டு இருக்க எல்லாரும் இதுல இருந்து வெளியே வரீங்க. எல்லா கடன் அடைக்கப்படுங்க. ஆண்டவர் வழிகளை திறப்பார். நீங்க பிலீவ் பண்ணணும். நீங்க பிலீவ் பண்ணணும். ஆனா முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா மனநிலை, நம்ம மைண்ட் மாறணும். இந்த மைண்ட்ல நான் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன், என் பணம் மொத்தமா என் சம்பளம், என்னுடைய ஏர்னிங்ஸ் மொத்தமா வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு கடன் இல்லை, உங்க வருமானம் வருது, பெருகுது. யூ கேன் என்ஜாய். ஏன்னா நீங்க பல லட்சம் கடனை வச்சுட்டு என்னதான் பெரிய வீட்டுல இருந்தாலும், பெரிய கார்ல போனாலும், வெளியே யாரு பார்த்தாலும் அப்படி நீட்டா ட்ரெஸ் பண்ணி அப்படிலாம் போலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ கடனையும் மற்றவங்கள்ட்ட அடிமைத்தனத்துல இருந்தீங்கன்னா, தட் இஸ் நாட் த ப்ராஸ்பரிட்டி. நம்ம நினைக்கிறோம் கடன்னா யாரு, ஒண்ணுமே இல்லாம அப்படியே பாவமா ரோட்ல நடக்கிறவங்க தான் கடன்ல இருக்காங்க. நோ, எனக்கு எத்தனையோ பேர் எனக்கு தெரியுங்க. அவங்கள பார்த்தா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பெரிய ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, பெரிய பயங்கரமா இருப்பாங்க. நம்ம நினைப்போம், ஐயோ இவங்களுக்கெல்லாமா கடன் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அவங்கள பார்த்தா தெரியாது, கார்ல போவாங்க, வீடு அவங்களுக்கு. பட் தே ஆர் சஃபரிங் இன் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் எக்ஸ்ட்ரீம். இன்னைக்கு 98%, 98% மக்கள், 100 பேர் எடுத்தீங்கன்னா 98% மக்கள் அடிமைத்தனத்துல இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம இருக்காங்க, தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனாலும் அடிமைத்தனம். அப்போ ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, ஃபினான்ஷியல் ஓவர்ஃப்ளோ ஆஃப் அபண்டன்ஸ் யார் வச்சிருக்கா? நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம தாம் பிள்ளைங்க அப்படிதான். கோடிக்கணக்கா பணம் இருக்கும். ஆனா இருக்கிற பணத்துல ஹாப்பியா, கடன் இல்லாம நிறைவா வாழ்ற வாழ்க்கை வந்து பிளஸர் லைஃப். நான் எல்லாருக்கும் அதை ரிலீஸ் பண்றேன். நிறைவா வரும், உங்களுக்கு போதும் என்கிறத விட கூட வரும். உங்க நீடை விட உங்க வாண்ட் அதிகமாய் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவாரு. ஆனா கடனே இல்லாமல் உங்க பணம் மாச சம்பளம் வாங்குறீங்கன்னா அதுல முதல்ல டயத்தை எடுத்து ஆண்டவருக்கு, ஏன்னா வேற எதுவுமே கிடையாது, இஎம்ஐ கிடையாது, லோனு கிடையாது. யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு ஹார்ட்ஃபுல்லா கொடுக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் தான், எனக்கு இஎம்ஐ கட்டவே காசு இல்லை, இந்த மாசம் இது கட்டவே காசு இல்லை, ஆண்டவருக்கு வர ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இது கட்டவே காசு இல்லை, ஆண்டவரே நீங்க தயவா. ஆண்டவர் பாவம், ஆண்டவர் நினைப்பாரு, மகனே உன் சோசே நாதான்யா, உனக்கு கொடுக்கறதே நாதான், அதை கட்டினா அவன் அவமானப்படுத்துவான்னு நினைச்சு நீ பண்ற, உன் சோசே நாதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுக்கும் கொடுக்காத மாதிரி, லோன் எல்லாம் அடைச்சு நீ யாருக்கும் அடிமை இல்லாத மாதிரி நான் உன்னை என்ன பண்ணுவேன், வைப்பேன். அதுதான் அவருடைய இருதயம். நான் பிலீவ் பண்றேன், நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் கொடுக்கறது நான் உமக்கு கொடுக்கணும், எனக்கு வர வருமானம் உமக்கு, எனக்கு வர்றதுல உமக்கு உம்முடைய ராஜ்யத்தை கட்டணும். நிறைய பேர் பாருங்கன்னா அவங்க அப்படிதான். நான் கேள்விப்பட்ட ஒருத்தர் வந்து என்னது 90% வந்து ராஜ்யத்துக்கு கொடுக்குறாராம், 10%லயே கோடீஸ்வரரா இருக்காராம். இப்ப நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் முடியுமானா? முடியும். anything is possible. Amen. நான் பிலீவ் பண்றேன், ராஜ்யத்துக்கு கொடுக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்துக்கு கொடுக்கிறவங்களாக, உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கிறவங்களாக, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க. See, we need to be a giver. அது எப்படி கொடுக்கணும்? ஹாப்பியா, ஜாய்ஃபுல்லா, என்ஜாய். ஏன்னா எனக்கு வந்துகிட்டே இருக்கு. கொடுக்கிறவன் எப்போ கொடுப்பாங்க தெரியுமா? They know everything is coming to them. நிறைவு 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 வந்துகிட்டே இருக்கும்போது they are givers. அதை பார்த்திருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தர் மேலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் அப்படி ரிலீஸ் பண்றேன். எல்லா கடன் அடைக்கப்பட்டுடுச்சு, எல்லா காரியமும் சுமூகமாக மாறிடுச்சு. உங்க பிசினஸ் ப்ராஸ்பர் ஆகிறது இயேசுவின் நாமத்தினால. புது வழிகள் திறக்கப்படுகிறது. நியூ டோர்ஸ், நியூ டோர்ஸ், நியூ டோர்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ டிவைன் பீப்புள் வில் கனெக்ட் வித் யூ. உங்களை சூழ்ந்து கொள்வார்கள், நல்லவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள், நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். Just pray. நான் முடிக்க போறோம். Let the anointing fill you right now in Jesus name. அப்பா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து கானானின் ஆசீர்வாதத்தை, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கும்படி, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை,
சுகத்துல வாழ்ற வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, பரிபூரணத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சமாதானத்தில் வாழ்கிற வாழ்க்கை, சந்தோஷத்தில் நிரம்பி வாழ்கிற வாழ்க்கை. சர்ச்சுக்கு வாழ்றது நல்லதுங்க. சந்தோஷமா இருந்து வாழ்றது நல்லது. சோகத்தோட டிப்ரெஷன்லயும் அழுதுட்டு இருக்கிறது தேவ விருப்பம் கிடையாது. நீ எப்பெல்லாம் சோர்ந்து போய் அழுது கதறி ஒரு மாதிரி டவுன் ஆகுறீங்களோ, தட் இஸ் நாட் காட்ஸ் வில். தட் இஸ் டார்க்னஸ். அது இருள். இருள். ஆண்டவர் அங்க இருக்க விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். என் சந்தோஷம் வெளியுள்ள சூழ்நிலையை வைத்து அல்ல, என் சந்தோஷம் என் அப்பானால. My Father is in me. My Father is in me. Christ is in me. Jesus is in me. I am satisfied. எல்லாம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். I am satisfied in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் திருப்தியாய் இருக்கிறேன். சொல்லுங்க வாயில, சொல்லுங்க சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் திருப்தியா இருக்கிறேன், சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். என் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன். என்னை சுற்றி இருக்கிற மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இல்ல. இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க எப்படி நினைப்பாங்க, அவங்க யார் என்னவும் நினைக்கிட்டு, யார் என்னவும் சொல்லட்டும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். பிகாஸ் ஆஃப் மை கிரைஸ்ட், பிகாஸ் ஆஃப் மை ஜீசஸ். எனக்குள்ள எங்க அப்பா இருக்கிறார். அவர் எனக்கு போதுமானவரா இருக்கிறார். ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஐ எம் சோ ஹாப்பி. டைப் பண்ணுங்க. ஐ எம் சோ ஹாப்பி. ஐ எம் சோ பிளஸ்ட். நாட் பிகாஸ் ஆஃப் திங்ஸ். நல்ல படிப்பு, வேலை, சம்பளம், அதெல்லாம் அடுத்தது. அது வரும், எல்லாம் வரும், எல்லாம் சரியாகும். ஆனா முதல்ல இங்க உள்ளே உள்ளே எனக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரு. நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன், நான் திருப்தியா இருக்கிறேன், நான் போதுமானவரோட இருக்கிறேன், நான் ஜாய்ஃபுல்லா இருக்கிறேன். ஐம் ஜாய்ஃபுல். டைப் பண்ணுங்க. ஐம் ஜாய்ஃபுல். ஐம் ஹாப்பி. ஐம் ஜாய்ஃபுல். ஐம் ஹாப்பி. ஓ க்ளோரி ஆஃப் காட். இன்னைக்கு நான் நிறைய விஷயம் டீச் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஐ வாஸ் நாட், எனக்கு அந்த மூவ் ஆகல. ஐ வாண்ட் டு ஸ்பீக் ப்ராஃபட்டிக்ஸ். ப்ராஃபட்டிக். ஐ ஃபீல் த அனாயிட்டிங். ஐ ஃபீல் த ப்ரெசன்ஸ். எல்லாம் அனாயிட்டிங்கை ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா ஐ கேன் ஃபீல் ரைட் நோ. என் உடம்புல, என் சரீரத்தில், என் கைகளில், என் உடம்பு ஃபுல்லாக தேவ பிரசனத்தை டான்ஜபிளாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ டான்ஜபிள். ஸோ ஸ்ட்ராங், ஸோ ஸ்ட்ராங். ஐ நோ. இப்போ கேட்டுட்டு இருக்க நீங்கள் யூடியூப்ல கூட கேட்கலாம். அப்படியே விட்டு கொடுத்து பாருங்க. யூ கேன் ஃபீல் த ஃபாதர். அப்பா உங்க கூட இருக்கிறத உணர முடியும். இப்போ let the fire fill now, right? Let the fire fill now, right now. சந்தோஷத்தை அப்படியே நிரம்பி இருப்பீங்க, நிரம்பி இருப்பீங்க. நீ பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. நீங்க ஆமா, ஃபுல்லா ஹாப்பியா இருக்க போறீங்க. பாருங்க, உங்க டே இன்னைக்கு வந்து ஜாய்ஃபுல் டேயா இருக்கும். தொடங்கிடுச்சுங்க. ஆமா, இருங்களேன். சூழ்நிலை பிசாசு யோசிக்கும், இவனை பயமுறுத்தவே முடியாது போல இருக்கே. பிசாசு யோசிப்பான். அந்த கூட்டம் வந்து யோசிக்கும், என்னடா இது, என்ன பண்ணினாலும் மறுபடியும் நம்ம எத்தனை தடவை விழுந்தாலும் என்ன பண்ணிடுவான், அடுத்தது எழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன் அவன் எழுதுவான், என்னடா இவங்களை மொத்தமா அழிச்சிடலான்னு பிளான போட்டா முடியலையே முடியாதுங்கிற. உங்களே அழிக்க முடியாது, உங்க குடும்பத்தை அழிக்க முடியாது. ஏன்னா அதை கட்டி எழுப்புகிறவர் உங்க கூட இருக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிறாரு. நல்லா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. பிள்ளைகளின் சந்தோஷத்தை பார்ப்பீங்க. யாரெல்லாம் அப்படிலாம் பேசுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து வந்தே தீரும். எல்லாம் சேர்ந்து ஆகும். டோன்ட் வரி, வந்து ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பவும் சிரிப்பீங்க, விழுந்து சிரிப்பீங்க. என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. மொர்தெக்காய் இருக்கான்ல, மொர்தெக்காய் என்னெல்லாமோ பிளான் போட்டான். மொர்தெக்காய்க்கு தூக்க கயிறே ரெடி பண்ணான். லாஸ்ட் அவன் தொங்கிட்டான். ஐயோ, நிறைய பேர் ப்ரே பண்ணுங்க பாஸ்டர். நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்துடுச்சு. இன் ஜீசஸ் நேம். பிலீவ் பண்றீங்களா? டன்னு போடுங்க எல்லாரும். இட் இஸ் டன். இதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சேன் பிரதர். இப்போ நீங்க சொல்றீங்க நடந்துடுச்சு. ஆமா, நடந்துடுச்சு. வேலை கிடைச்சிருச்சு, வீடு மாறிடுச்சு, கடன் அடைக்கப்பட்டுடுச்சு. எவ்ரிதிங் இஸ் டன் டன் டன். பிலீவ் இட். ஆமென். தேங்க் யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்றேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள். இந்த மாதம் சொன்னீங்க மகிழ்ச்சியின் மாதம், அன்பின் மாதம். நான் சொல்றேன், நீங்க ஈஸியா மன்னிச்சிருவீங்க. நான் சொல்லட்டுமா? நிஜமா சொல்றேன், நீங்க உலகத்துல இருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க, இவங்களை போய் மன்னிங்களேன்னு கேளுங்க, மன்னிக்க முடியாது. நான் மன்னிக்கிறதா? அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா? நீங்க சொல்லுவாங்க பாருங்க, அன்னைக்கு அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா, என்ன பத்தி அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா, நான்லாம் மன்னிக்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம, போனா போட்டியா, மன்னிச்சிடுறியா,
இந்த மன்னிக்கிறது நிஜமா சொல்றேன், கிரைஸ்டுக்குள்ள ஆண்டவர் அன்பை ருசிச்சவன் மன்னிக்க கஷ்டப்பட மாட்டான். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? நிறைய பேர் முன்னாடி சொல்லுவாங்க, இவன் இப்படி பண்ண மாட்டா. நம்ம ஒரு பழமொழி இல்லை, இதுதான் ரியல் மொழி. ஆண்டவர் அன்பை ருசித்தவன் மன்னிக்க கஷ்டப்பட மாட்டான். ஆண்டவர் அன்பை ருசிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் அப்பாவை ருசிச்சிட்டீங்கன்னா, அவருடைய அன்புல நிரம்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு யார் மேலேயுமே கோபமே வராதுங்க. போனா போங்கடான்னு விட்டுருவீங்க. கோபப்பட்டிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், ஆனா மனசுல என்ன இருக்காது. போடா போ போ போ, மன்னிச்சு விட்டுறேன். மன்னிக்கிறது கஷ்டப்பட மாட்டீங்க. ஒருத்தங்களை ரிலீஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, போட்டு பரவாயில்ல, லெட் தம். அவங்க தப்பா நினைச்சாங்களா, நினைச்சுக்கிட்டோம். நீங்க தானே நினைச்சுக்கிறீங்க, நான் நல்லா நினைக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, நான் நல்லா நினைக்கிறேன் உன்னை பத்தி. சொல்லுங்களேன், நான் உன்னை பத்தி நல்லா நினைக்கிறேன். சொல்லுங்க, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. சரி, நான் என்ன நினைக்கிறேன், உங்களை பத்தி நல்லா நினைக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. பிகாஸ் நான் ஹாப்பியா இருக்கேன். சொல்லுங்க, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தாங்க கொடுப்போம். இப்ப ஏன் அவங்களால கொடுக்க முடியல? உங்களை ஏன் மன்னிக்க முடியல? உங்களை ஏன் தப்பா பேசுறாங்க? உங்களை ஏன் இது பண்றாங்க? ஏன்னா அவங்ககிட்ட இல்ல, நல்லது இல்ல. இந்த ட்ரூத் தெரியாம போச்சே பிரதர். இதுக்கு போய் வருத்தப்பட்டுட்டே, இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டே. புரியுதா? இல்லன்னா கொடுக்க முடியாது. நம்மகிட்ட இருக்கு, கொடுக்குறோம். சொல்லுங்க, என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன், ஐ எம் சோ ஜாய்ஃபுல், நான் கொடுக்குறேன். அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன். சொல்லுங்க, எல்லாரும் ஏன் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன்னா, ஏன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, ஐ எம் வெல், ஐ எம் ஃபைன். டைப் பண்ணுங்க, ஐ எம் ஃபைன். இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. சந்தோஷமா, ஹாப்பியா யாரெல்லாம் சொல்லுங்க, ஐ எம் ஃபைன். நீங்க நம்புங்களேன், நீங்க நல்லா தாங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், தேவனுடைய பிரசனம் கூட இருக்கு, அவருடைய தேவ தூதர்கள் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, உங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, உங்க பிள்ளைங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி விட்டுருவாரு? அதுவும் நம்ம லைஃப் டுகெதர் ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்கள விட்டுருவாரா? விட்ட மாட்டாரு. கவனன்ட். சொல்லுங்க, கவனன்ட். பிள்ளை என்கிற கவனன்ட். நம்மளாம் உங்க பிள்ளைப்பா, நம்மளாம் உங்க பிள்ளைங்க. Amen. I bless everyone. Thank you, Father. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், குடும்பத்தின் சந்தோஷத்தின் நாள், சமாதானத்தின் நாள். It's a blessed day in Jesus' mighty name. Amen. 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 So நாளைக்கு கழிச்சு சாட்டர்டே சண்டே மார்னிங் இதே 5:30க்கு ஜூம்ல இருக்கும் மென்டார்ஷிப் மீட் வித் ஃபெலோஷிப். ஓகேயா? ஸோ இதில் இன்னும் டீட்டெயிலாக நாளைக்கு நான் டீச் பண்ண போகிறேன். இன்னைக்கு டீச் பண்ணணும்னு நினச்சேன், முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு ப்ராஃபிட்டிக்கலாக ஐ ஃபெல்ட் த ஜாய். ஏதோ எல்லாருக்கும் தேவைப்படுது போல இருக்கு இன்னைக்கு. அதனாலேயே ஆண்டவர் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஐ பிளஸ் யூ ஆல். ஸோ நாளைக்கு மிஸ் பண்ணக்கூடாது. ஜூம் லிங்க் ஃபேஸ்புக்கில் வராது. நீ என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோக்கு ஒரு சிலருக்கு மேலே இருக்கும், கீழே இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. யூடியூப்லயும் யூடியூப் வீடியோக்கு கீழே ஜாயின் அவர் வாட்ஸ்அப் அனௌன்ஸ்மெண்ட் குரூப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நாளைக்கு காலையில 5:30 ஜூம் லிங்க் வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கும் சரி, சண்டேயும் சரி, 2 நாளும் ஃபெலோஷிப் மீட். நீங்க நிறைய பேர் சொல்றீங்களா, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க. நிஜமா ஃபோன்ல எடுக்க முடியாது, பேச முடியாது. நிறைய பேர் கால் பண்றீங்க. ஸோ நாளைக்கு காலையில நீங்க ஷேர் பண்ணலாம், உங்க டெஸ்டிமனி ஷேர் பண்ணலாம். எப்படி இந்த வீடியோ பார்த்தீங்க, உங்க லைஃப்ல ஏதாவது மாறிச்சு, என் லைஃப் இப்படி மாறிச்சு பிரதர், உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், இப்போ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணலாம், நேர்ல என்கிட்ட பேசலாம். அப்படி பேசணும்னா நாளைக்கு ஜூம் மீட் வாங்க, சண்டே ஜூம் மீட் வாங்க. யூ ஹேவ் டைம் டு டாக் வித் மீ. அண்ட் ஸோ நாளைக்கு காலை 5:30 மணிக்கு உங்களை நான் ஜூம்ல மீட் பண்றேன். ஃபேஸ்புக்ல மண்டே மார்னிங் 5:30. ஓகேயா? நம்ம மறுபடியும் அந்த டீச்சிங் அப்படியே கண்டினியூ ஆகும். ஹவு டு இன்ஹெரிட் த பிளஸிங் ஆஃப் காட். ஸோ யூடியூப்லயும் ரெகுலரா கனெக்டடா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதை இமீடியட்டா ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தில்ல, அப்படியே ஷேர் பண்ணிட்டு ஹாப்பியா என்ஜாய்ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு அப்படியே போங்க. இன்னைக்குள்ள நாள் சூப்பரா சந்தோஷமா இருக்கும். நன்மைக்கு நேரா திரும்பும். நல்ல செய்திகளை கேட்பீங்க. உங்களுக்காக காரியங்கள் நடந்தே தீரும். ஆமென். ஆமா, என்ன ஆனாலும் புயலே வந்தாலும் என்ன சொல்லணும், அமைதியா இரு, கம்முன்னு கிட. எப்படி சென்னை ஸ்டைல சொல்லலாம், கம்முன்னு கிட, கம்முன்னு கிட அப்படின்னு சொல்லிருங்க. புயலே கம்முன்னு இருப்பா, நான் வேற வேலை இருக்கு, எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுங்க. பிசாசு பயந்துருவான். என்னடா இது, இவனை பயமுறுத்த முடியாது போல இருக்கே, என்னடா. அதுதாங்க நம்ம லைஃப். நான் அப்படிதாங்க நம்ம. Amen. So bless you. See you tomorrow morning 5:30 in Zoom, not in Facebook. Facebookல Monday morning 5:30. Okay.
பை 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 பை. Bless you all. Thank you so much. ஹாப்பியா? எல்லாம் ஹாப்பின்னு டைப் பண்ணிட்டு போங்க பார்க்கலாம். ஹாப்பி. ஐம் ஹாப்பி பிரதர். ஐம் ஹாப்பி பிரதர். ஆமென். அதான் இந்த சிரிச்ச முகத்தோடய இருங்கங்க. ஜாலியா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஆமென். பை பை பை.